உங்களோட நெக்ஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹனி சில்லி பொட்டேட்டோ பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 400 கிராம் உருளைக்கிழங்க கழுவி பீல் பண்ணி வெஜ்ஜீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸ் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு பாயில் பண்ண விட்டுட்டேன். பொட்டேட்டோ எல்லாமே நல்லா சாஃப்டாக வர வரையும். இதை நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாம், இல்லைனா எண்ணெய் மாதிரி ஏர் ஃப்ரையரில் 180 டிகிரி செல்சியஸில் 28 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவை ஹாஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடயே 3 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு ஒரு தடவை சாட்டே பண்ணிவிட்டு, ஒரு வெங்காயம் ஒரு கேப்சிகம்மை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து சாட்டே பண்ணிவிட்டு அது கூடயே 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 4 டேபிள் ஸ்பூன் கெச்சப், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான டெலிஷியஸான ஹனி சில்லி பொட்டேட்டோ ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியனும் எள்ளும் போட்டு சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங்.